சென்னை திருவல்லிக்கேணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் 30 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நடக்கின்ற நிகழ்ச்சி வரும்போது எனக்கு ஒரு சந்தேகம், இந்த நிகழ்ச்சி தென்மேற்கு மாவட்டத்தில் நடக்கின்றதா அல்லது கிழக்கு மாவட்டத்தில் நடக்கின்றதா என்று ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது. எங்கே நடத்தினாலும் அண்ணன் சேகர் பாபு நடத்துகின்ற நிகழ்ச்சி, அவர் துறை நடத்துகின்ற நிகழ்ச்சி, அது எப்பொழுதுமே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக கண்டிப்பாக அமைந்திருக்கும். ஒரு திருமணத்திற்கு செல்கின்ற பொழுதே அப்படி என்றால், இன்றைக்கு இந்த மேடையிலே 30 இணையர்களுக்கு நாம் திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம். 30 இணையர்கள் அவருடைய இல்வாழ்வில் இன்றைக்கு அடியெடுத்து வைக்கின்றார்கள். அதுவும் இன்றைக்கு மிக மிக முக்கியமான நாள். இன்னைக்கு காதலர் தினம். இதை சொன்னா சில பேர் கோபம் வரும். அவங்கெல்லாம் காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காதலர் தினத்தை கொண்டாடாம இருக்க முடியுமா? ஒவ்வொரு நாளுமே காதலர் தினம் தான். அப்படிப்பட்ட முக்கியமான தினத்தில் இன்றைக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம். ஆகவே உங்கள் அனைவரும் சார்பாக இந்த 30 மணமக்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, நல்ல காதலர்களாக, அதைவிட முக்கியம் நல்ல நண்பர்களாக உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். உங்கள் சார்பாக துறையின் அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் எந்த நிகழ்ச்சியையும் மிக மிக சிறப்பாக நடத்தக்கூடியவர். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான், ஒரு சின்ன எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்புக்கு வந்ததிலிருந்து அண்ணன் அவர்களுடைய முயற்சியால் கிட்டத்தட்ட 2600 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகுதான் ரூபாய் 7400 கோடி மதிப்புள்ள 7500 ஏக்கர் அளவிலான கோயில்கள் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 1,82,000 ஏக்கர் அளவிலான கோயில் நிலங்கள் அடையாளம் காணப்பட்டு அளவீடு செய்து முடிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்ல, அவருடைய சாதனைகள் நீண்டு கொண்டே